ஒரு பாட்டு பாடுங்க, அதனால என்ன வசனம் போட்டுச்சு ஞாபகங்களா? சங்கீதம் 24 சங்கீதம் 24 Psalm 24 1 to 10 மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 24 1 to 10. பூமியில் அதில் நிறையும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவனும் அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அதே சமூகத்தை நாடுகிற யாக்கோபியனும் சந்ததி. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையின் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளே கர்த்தரானவர். ஜெகந்தன்லாம்பின் பரலோகபிதாவே, வானாதி வானங்கள் கொல்லா தேவனே, வானம் சிங்காசனம் பூமி மீது பாதபடி, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவரே, சர்வாதிகாரியே, சர்வ வல்லமுள்ளவரே, பரிசுத்தர் 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 என்று துதிக்கப்படத்தக்கவரே, உங்களை சோதரிக்கிறோம். இந்த மாலை வேலையில கூட ஆப்பாடு மறுத்து நீர் என்ன வார்த்தையை பேசும்படியாக செபிக்கிறோம். உங்களுடைய கிருபையுள்ள கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். சத்ருவாக சாத்தானின் கிரிகளை நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரத்தத்தினால எங்களை முடி மறைத்துக் கொள்ளும். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்கள் எல்லா இடங்களும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் எங்களை பரிசுத்தமாக்கினீர், எங்கள் பலியினால எங்களை பரிசுத்தப்படுத்தினீர். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையில் ஆணுகள் கடாவப்பட்ட அந்த பாதத்தை ரத்தத்தை உரிமை பாராட்டி சுத்திகரிங்கப்பா. பெரிய ஆண்டவரே, கைகளில் சுத்தம், இருதயத்துல சுத்தம், மாசில்லாதவர்களா இருந்து என்னை ஆராதிக்க கிருபை தர முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. நாங்க வீட்டு விட்டு வெளியே வரும்போதோ நீங்க எதுனா வசனம் மெசேஜ் கொடுக்கலன்னா என்ன மெசேஜ் கொடுக்கலாம்னு மனசுல யோசனை இருந்தேன். அந்த பாட்டு நம்ம பாடினா இல்லைங்களா, என்ன வசனம் வந்துச்சு? கடைசி அந்த இதுல வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அப்போ ஆண்டவராய் இயேசு மரித்து உயிரோடு எழுந்த போது, யார் இந்த மகிமையின் ராஜா? பரலோகத்துல ஒரு சத்தம், யார் இந்த மகிமையின் ராஜா? வாசல்களே கதவை உயருங்கள். ஆண்டவர் உயிரோடு எழுச்சாரு. எழுச்சாங்க பரலோகத்துக்கு என்ன சத்தம்? யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின், அவருக்கு பேர் என்ன கொடுக்கப்பட்டது பாருங்க, சங்கீதம் 24 சங்கீதம் 8 வசனம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். நம்ம இயேசுக்கு நிறைய பேர் பரலோகத்துல நிறைய பேர் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல இரக்கமும் மன உருக்கமும், நீடிய சாந்தம், கிருபையுள்ள தேவன், தயால பிரபு, நீடிய சாந்தம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், இப்படி நிறைய பேர் இருக்குது. ஆனா அதுலயும் ஒரு வண்டர்ஃபுல் பேர் எதுன்னா பாருங்க, 10 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 24:10. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். போதும், நம்ம ஆண்டுக்கு ஒரு பேர் என்னன்னா சேனைகளின் கர்த்தர். நீங்க ஏசியா 6ஆம் அதிகாரத்துல கூட அங்க சேரா கேருபீன்கள் எப்படி வர்ஷிப் பண்ணாங்க ஆண்டவரை? ஹெவன்ல எப்படி வர்ஷிப் பண்ணாங்க? ஐசியா சாப்டர் 6 வாசிங்க. ஏசியா 6ஆம் அதிகாரத்துல அங்க ஏசாயா தீர்க்கதரிசி பரலோக காட்சியை பார்க்கும்போது 3ஆம் வசனத்துல ஒருவரை நோக்கி யார வாசிக்கலாம்? ஏசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அப்ப ஆண்டவருக்கு ஒரு பேர் என்னன்னா சேனைகளின் கர்த்தர், the Lord of the host. அதாவது ஒரு ஆர்மி இருக்குதுன்னாக்கா அந்த ஆர்மியுடைய தலைவன். இப்ப ஆண்டவருக்கு என்ன ஆர்மி இருக்குது? இந்தியால பாத்தீங்கன்னா ஆர்மி இருக்குது. போன வாரம் ஒரு 2 வாரத்துக்கு மேல ஒரு சிஸ்டர் வழியில கச்சாங்க, பிரதர் என் பையனுக்காக ஜெபம் பண்ணு பிரதர் அப்படின்னாங்க. என்ன பண்றாரு அவரு? மிலிட்டரியில இருக்கிறாங்க பிரதர், ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. அதுல இப்ப இந்த வாரம் வேற வந்துருக்குதா, அதெல்லாம் எப்படி ட்ரைனிங் கொடுத்தாங்களாம் தெரியுங்களா? குழியில அப்படியே படிச்சாங்களாம். யார? அவங்க பையனை. கண்ணு மாத்திரம் தெரிதான். ஒரு ராத்திரி ஃபுல்லா குழியிலே இருக்கணுமா, கண்ணு மாத்திரம் மூமெண்ட். எப்படி இன்னும் ட்ரைனிங் பாருங்களேன்.
அப்போ அது அவங்க அந்த சிஸ்டர் சொல்றாங்க, பிரதர் அந்த ஒரு மிலிட்டரிக்காருக்கு 100 பேருக்கு சமானமா ஆகும். 7 பேருக்கு 100 பேருக்கு சமானமா அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்களாம். இப்ப இந்த பூமியில இருக்கிற ஆர்மி எப்படி இருக்குதுன்னா, பரலோகத்தினுடைய சேனை எப்படி இருக்குது, அவருடைய தலைவர் எப்படிப்பட்டவராக்குறாரு. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்முடைய ஆண்டவர் பேரே இஸ் a லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ். தாவீது அந்த கோலியாத்தினால் நிற்கும் போது கூட அவன் என்ன சொல்றான் பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல அங்க தாவீது கோலியாத்தினால் நிற்கும் போதும் 45ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் என்னிடத்தில் வருகிறேன். பாருங்க, கோலியாத்து ஈட்டி எடுத்துன்னு வராரு, கத்தி எடுத்துன்னு வராரு. அப்புறம் அவருடைய ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இரும்பு ட்ரெஸ் எல்லாம் பவர்ஃபுல்லா வராரு. ஆனா தாவீது சொல்றா, நீ ஈட்டியோட கத்தியோட வருகிற, நானும் சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்துல வர. அப்ப தாவீது நல்லா உணர்ந்தான், தேவன் சேனைகளின் கர்த்தர். அதுக்குதான் சங்கீதம் 18ல தாவீது இப்படி சொல்றாரு பாருங்க. தாவீது ஆண்டவரை அவருடைய ஆர்மிய நம்பியிருந்தார். தாவீது சங்கீதம் 18:29 வாசிங்க. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். பாருங்க, தாவீதுடைய ஒரு நம்பிக்கை என்னன்னா, என்னோடு இருக்கிறது சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் என்ன அர்த்தம்? அவரோட ஒரு ஆர்மி இருக்குது. இப்ப உங்க வீட்டுக்கு யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்கு ஆர்மி தலைவர் ஜெனரல் வந்துட்டாருன்னா எப்படி இருக்கும் வீடு? உங்க வீட்டுக்கு உள்ள ஆர்மிக்கார இருப்பாங்க, சுத்துற ஆர்மியா உள்ள யாருக்கு இருந்து தலைவர் இருக்கிறாருப்பா. அதனால உங்க வீட்டுல ஷூ பாலிஷ் போறதுக்கு ஒரு ஆர்மிக்காரா இருப்பான், தண்ணி எடுத்து ஒரு ஆர்மிக்காரா இருப்பான். ஏன்னா ஜெனரல் இருக்கிறாருப்பா, அந்த ஆர்மியுடைய கேப்டன் இருக்கிறாரு. அதனால எல்லா வேலையும் ஒவ்வொரு பாஸ்கரனா தான் சொன்னாரு, அப்பா மிலிட்டரி ஆர்மிக்கெல்லாம் போயிட்டா ஷூ பாலிஷ் போடணும்னா கூட ஆபீசருக்கு போடணும், எல்லா வேலையும் செய்யறாங்க. அப்போ ஒரு தலைவனுக்கு அவ்வளவு இது பண்றாங்க பாருங்க. நம்ம ஆண்டு சேனைகளின் கர்த்தராச்சே, அவர் எவ்வளவு பெரிய ஆர்மி அவருக்கு இருக்குது. நம்ம என்ன பண்றோம்? ஐயோ நான் தனியா இருக்கிறேன்னு நினைக்கிறோம். ஆண்டு சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் கொடுக்கிறார். அப்படின்னு என்ன, சுத்தரும் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ரைட்டுங்க. இந்த சேனைகளின் கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு. ஒரு 4-5 காரியத்தை நாம் ஆராதனைக்கு என்று வாசிக்கலாம். ஏசாயா 54:5, ஐசியா 54:5 வாசிங்க. ஏசாயா 54:5. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். பாருங்க, இந்த சேனைகளின் கர்த்தர் எப்படிங்கிறார்னா, அவர் தான் அவருடைய சிருஷ்டி கர்த்தர், உன் நாயகர். அதனால இங்கிலீஷ் என்ன வருதுங்க, your creator is my husband அப்படின்னு வருது. நமக்கு மணவாளனா இருக்கிறாருங்களா, புருஷனா இருக்கிறாருங்களா. இப்போ மனைவி கேட்ட புருஷன் என்ன பண்ணாங்க? வாங்கி கொடுக்க மாட்டாங்களா? வாங்கி கொடுக்கணும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் சிருஷ்டிகர் அந்த சேனைகளின் கர்த்தர் எப்படி இருக்கிறாருன்னா, உங்களுக்கு சிருஷ்டி கர்த்தராகிறாரு, அவரே உன்னுடைய நாயகர். He is your creator, he is my husband அப்படின்றார். ஆண்டவர் தன்னை எப்படி சொல்றாருன்னா, உனக்கு ஒரு கணவனாகிறமா நான் படைச்ச தேவன் மாத்திரல, நான் சேனைகளின் கர்த்தர் மாத்திரல, அந்த சேனைகளின் கர்த்தர் உனக்கு கணவனா மணவாளனா இருக்கிறார். அதுக்குதான் சபை மணவாட்டிக்கு, அதாவது கன்னிகைக்கு ஒப்பிட்டு சொல்றாரு ஆண்டவராய் இயேசு பவுல் சபை குறித்து எழுதும் போது 2 கொரிந்தியர்ல, அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒரே புருஷனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறவங்கள அப்படின்றாரு. அப்ப நமக்கு யாரு புருஷங்களாம்? இயேசு கிறிஸ்து மணவாளனு, நம்மளாம் மணவாட்டி. அப்போ இத வசனம் சொல்லுதுல, ஏசாயா 54 அந்த சிருஷ்டி அந்த சேனைகளின் கர்த்தர் எப்படி இருக்கிறாருன்னா, அவர் மணவாளனா இருக்கிறார், அவர் நமக்கு நாயகரா இருக்கிறார், அவர் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பராகிறார். சேனைகளின் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? உன்னை மீட்கிறவர், உன்னை ரத்தத்தை சிந்தி மீட்டவர் இல்லையா? இலவசமா அவருடைய கிருபையினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம்.
justified, நீதிமான்களாக்கப்பட்டது எப்படி? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால. அப்போ சிருஷ்டி கர்த்தர், அந்த சேனைகளின் கர்த்தர் எப்படி இருக்கிறாங்களா நமக்கு? அவர் நாயகர், இஸ் மை கிரியேட்டர், அவர் நமக்கு மனவாளனா இருக்கிறாரு, அவர் நமக்கு மீட்பரா இருக்கிறாரு, அவர் சர்வ பூமியின் தேவன். அப்போ சிருஷ்டி அந்த சேனைகளின் கர்த்தரே எனக்கு மீட்பரா இருக்கிறார். அப்போ நம்ம பிளாக்கே வரலாம் இல்லைங்களா? சேனைகளின் கர்த்தர். அப்போ உங்களை சுத்தில ஒரு ஆர்மி இதுதான் இல்லைங்களா? அதுக்குதான் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்கில் இருக்கிறவர் பெரியவர். அதுக்குதான் சேரா கேருபீன்கள் ஆண்டவர் எப்படி ஆராதிச்சாங்களாம்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஏன்? அவருக்கு ஒரு பெரிய சேனை இருக்குதுங்க, 1016 தூதர் இருக்கிறாங்க. பேதுரு ஒரு கத்தி எடுத்துட்டாரு, ஏசப்பா பிடிக்க வந்து கத்தி எடுத்தாரு. அப்ப ஆண்டு சொன்னாரு, பேதுருவே உன் கத்தியை நீ வரையில போடு, ஏன்னா இப்ப கூட நான் பிதாவை கட்டினா ஒரு லேகியன் ஆஃப் ஏஞ்சல்ஸ் வந்துருவாங்க, அவ்வளவு கூட்டமா தேவதூதர் வருவாங்க, இந்த கத்தியை போடு. ஏன்னா ஆண்டுக்கு தெரியும் சேனைகளின் கர்த்தர். அங்க ஏசப்பா சொல்றாரு பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரத்துல, இது முதல் மனுஷகுமாரன் மேல தேவதூதர்கள் ஏறுதும் ஏறுகிறதுமான ஒரு காட்சி நீங்க பார்க்கலீங்கன்றார். யோவான் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம், யோவான் 1. அப்ப அவரு சுத்திர ஒரு சேனை பாருங்க, 51, யோவான் 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்தில் ஏறுகிறதையும் இறங்குறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகுல். அப்போ ஆண்டவராக இயேசுவை சுத்திரம் தேவதூதர்கள் வருகிறது இறங்குறது காட்சிய. தேவதூதர்கள் ஏறாங்க இறங்குறாங்களா? சேனைகளின் கர்த்தராச்சு அவரு. அவர் சுத்திர ஆர்மி இருக்கணும். எலிஷாவை சுத்திர ஒரு அக்னி குதிரைகள் ரதங்களும் இருந்துச்சுங்களா இல்லைங்களா? அதுதான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. சேனைகளின் அப்ப வாசல்களே கதவை உயருங்கள், மகிழின் ராஜா போட்டோம். யார் அந்த மகிழின் ராஜா? அவர் தான் சேனைகளின் கர்த்தர். நெக்ஸ்ட், அந்த சேனைகளின் கர்த்தர் எப்படி இருக்கார் பாருங்க. ஏசாயா 31:5 நமக்கு எப்படி இருக்காருங்களா? ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் நம்ம எருசலேமாகிய நம்ம மேல சபை மேல எப்படி இருப்பாருங்களா? ஆதரவா இருப்பாரா? அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவர், அதை கடந்து வந்து அவர் அதை விடுவிப்பார். ஆமேன். பாருங்களேன், சேனைகளின் கர்த்தர் எப்படி இருக்கிறாருன்னா பறந்து காக்கிற பட்சிகளை போல. இந்த பறவைங்க எல்லாம் பாத்துக்கிறீங்களா? அந்த கூடு வந்து எதுவும் டச் பண்ணக்கூடாதுன்னு மேல சுத்தினே இருக்கமா. ஆனா எங்க பைபிள்ல பொறுத்து எருசலேம்ல சுத்தின ஒரு பட்சிகள் சுத்தி கொண்டே இருக்கிறது போல. ஆனா கன்னட பைபிள்ல, தெலுங்கு பைபிள் எப்படி வருதுன்னா, மறிகளை காப்பாடுவதற்காக பட்சிகள், அதாவது அந்த அந்த பறவைகளுடைய அந்த குட்டி பறவை இருக்குதுங்களா, அதை காப்பாத்துறதுக்கு மேலே சுத்தி நிற்குமா அந்த பெரிய பறவை. அந்த மாதிரி ஆண்டவர் சேனைகளின் கர்த்தர் யாருக்கு ஆதரவாகிறாருங்களா? உங்களுக்கும் எனக்கும் ஆதரவாக்குறாராம். நீங்க வசனம் படிக்கும் போது அழுதுட்டேன். ஆண்டவர் நம்மை சுத்திரும், சேனைகளின் கர்த்தர் நம்ம சுத்திரும் ஒரு பறந்து பார்க்கிற பட்சிகளை போல, பறவைங்க சுத்தி நிற்கிறது போல நம்ம சுத்தி இருக்கிறாருங்களா? அவர் நீங்க பாக்கியவான்களா இல்லைங்களா? உண்மையாவே நம்ம பாக்கியவான்கள். அது திரும்ப வாசிக்கலாம், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமில் ஆதரவா இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அப்ப ஆண்டு வந்து கடந்து வருகிறார், நம்மை தப்புவிக்கிறார், நமக்கு ஆதரவா இருக்கிறார்கள். யார் நமக்கு ஆதரவாகிறது? சேனைகளின் கர்த்தர். வரல, ஒரு ஆர்மி ஜெனரல் உங்க வீட்டுக்கு வந்து, இல்ல பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு வந்து, நான் உனக்கு இருக்கிறேம்மா அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரைம் மினிஸ்டர் வந்து என்னன்னு எனக்கு ஆதரவாகிறாராம், எனக்கு இதை செய்யாத இருப்பாராம். அப்போ சேனைகளின் கர்த்தர் நம்மை சுத்திரம் ஆதரவா இருக்கிறாராம். அவர் வந்து என்ன பண்ணாராம்? காத்து தப்ப பண்ணுவார். சோ முதல்ல பார்த்தோம், அவருடைய நாமம் சேனைகளின் கர்த்தர், அவர் மகிமையின் ராஜா. மூன்றாவது பார்த்தோம், அந்த சேனைகளின் கர்த்தர் உன்னுடைய மனவாளனா இருக்கிறார், அல்லது உன்னுடைய சிருஷ்டி கர்த்தர், உன்னை மீட்கிறவர் சேனைகளின் கர்த்தர். நான்காவது பார்த்தோம், எருசலேமை சுத்திரம் பறவைகள் காப்பாற்றுகிறது போல சேனைகளின் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார், நம்மை சுத்திரம் காத்து நம்மை தப்ப பண்ணுவார். ஐந்தாவதாக வாசிக்கலாம், ஏசாயா 44:6. இந்த சேனைகளின் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார்? ஏசாயா 44:6. நான் முந்தினவரும்
நான் நின்றவருமா இருக்கிறேன், என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகி அவனுடைய மீட்பர் மறுபடியும் சொல்றாரு, நான் உன் மீட்பர். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் இஸ்ரவேலின் ராஜா. சேனைகளின் கர்த்தர் எப்படிங்கிறாருங்களா? இஸ் த கிங், அவர் இஸ்ரவேலின் ராஜா. அதுதான் நம்ம பாடுறோம், ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சேனைகளின் கர்த்தர், அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தரா இருக்கிறார். அது ஏசாயா 47 அதிகாரம் 4 வசனத்துல, ஏசாயா 44:7, எங்கள் மீட்பருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய சேனைகளின் கர்த்தரின். அப்போ ஆண்டவர் கொடுத்த ஒரு பேர், நம்ம ஆண்டவருடைய பேர் என்னன்னா சேனைகளின் கர்த்தர். சோ உண்மையாவே நம்ம பயப்பட தேவையில்லை. எங்கன்னா போன வாரம் கூட அந்த சுவிசேஷ ஊழியம் போகும்போதோ எனக்கு ஒரு பக்கம் பயம் இருந்துச்சு. ஆனாலும் ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறாங்க. சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு முன்னால போனா, உங்களுடைய ஆர்மி முன்னால போகும்போதோ வேற எந்த ஆர்மி நம்ம முன்னால நிற்க முடியும்? சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நெக்ஸ்ட் வாசிக்கலாம். அது சங்கீதம் 46:7 இது வசனங்களோட எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் எப்பேற்பட்டவர்? சங்கீதம் 46:7. ஆமா, இல்லைங்கா, சங்கீதம் 46:7, Psalm 46:7 எல்லாரும் வாசிக்கலாம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பாருங்கள, சேனைகளின் கர்த்தர் யாரு கொடுக்கிறாரா? சேனைகளின் கர்த்தர் யாரு கொடுக்கிறாரு? இங்க கொடுக்கிறாருங்க. எவ்வளவு ஆசீர்வாதம் பத்தியா? சைன்யக்கு அதிபதி அவர். சைன்யத அதிபதி யாரு கொடுக்கிறாருங்களா? உங்க கொடுக்கிறாருன்னா நம்ம ஒன்றியாகரம் சொல்ல முடியுமா? நம்ம இனிமேல் இல்ல, என்னை சுற்றிலும் ஒரு சைன்யம் இருக்குது பிரதர். என்னை சுற்றிலும் எத்தனையோ ஊழியக்காரங்களை எத்தனையோ ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு நாள் அந்த தேர்ட் ரெஜினல் தான் இறந்துட்டாரு ஜெருசலேம்ல. அப்போ நான் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் போட்டு டயர்ட் ஆயிடுச்சு. 4:30 மணிக்கு மீட்டிங் முடிஞ்சிச்சு. அப்போ நம்ம KGF போயிடலான்னு ட்ரெயின் செக் பண்ணி பார்த்தா ஒரு ட்ரெயின் கூட இல்லை. எல்லாம் 3:30 மணிக்கு லாஸ்ட் நம்ம சென்னையில இருந்து அந்த ட்ரெயின் KGF போற ட்ரெயின். திரும்ப பார்த்தா ராத்திரி 9:30 மணிக்கு ரிசர்வேஷன் இல்லை, ஒன்னும் இல்லை. என்ன பண்றது? ஆண்டவரே, ஒரு ட்ரெயின் எனக்கு இருந்தா நல்லா இருக்குமே செக் பண்ணிட்டு பார்த்தா பெரம்பூர்ல இருந்து ஒரு ட்ரெயின் வந்துருக்குது. பெரம்பூர் நெக்ஸ்ட் ஸ்டாப், சென்னையில நெக்ஸ்ட் ஸ்டாப் பெரம்பூர். அது பார்த்தா 7 ஹவர் லேட் ஆகி வந்துருக்குது. கரெக்டா 5 மணிக்கு பெரம்பூர். அது உடனடியாக அங்க வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நேரா பெரம்பூர் ஸ்டேஷன் வந்துட்டேன். அங்க வந்தோன்னா ஒரு டீச்சர் இருந்தாரு, ஒரு ஹிந்திக்காரு. சார் எதனா சீட் இருந்தா சொல்லுங்க சார், காலியா இருந்தா. பலான கம்பார்ட்மெண்ட் போனாரு. போன ஒரு சீட்டு மேல காலியாச்சு. ஒரு நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டேன். அப்புறம் 10 மணி ராத்திரி பங்கார்பேட் வந்து இறங்குறேன். மனசுக்குள்ள ஒரு யோசனை, அங்கிருந்து வந்துட்டோம், இதுல இருந்து எங்கிருந்து மெட்ராஸ்ல நீங்க வந்துட்டோம், இங்கிருந்து எப்படி போறது? 10 மணி ராத்திரி எனக்கு பஸ் கிடைக்குமா இல்ல ஆட்டோ கிடைக்குமா? ஒரு ஆண்டவர் அங்கிருந்து இங்க கொண்டு வந்தாரு, இங்கிருந்து கொண்டு போவாரு சொல்லிட்டு என்ன பண்ண இறங்கி இப்படி வர மனசுல யோசிச்சேன். ஆண்டு நடத்தினார், அங்கிருந்து நடத்தினார், இங்க நடத்துவாரு. இறங்கி இப்படி வர மாணிக்கம் தெரிஞ்ச ஒரு பையன், அவன் வந்து இந்த சாமி கண்ணனுடைய பேத்தியை கல்யாணம் பண்ணுறான். அவன் வீட்டுக்கு பேர் போகும்போது அவனை பாத்துக்கிறான். அவன் 2 வீலர்ல போயிருக்கிறான். சதீஷ் அப்படின்னா நீங்க என்ன எங்க இல்லப்பா அந்த மாதிரி இப்பதான் மெட்ராஸ் வானா உக்கார வச்சு வீட்டுக்கிட்டே கூட்டு போய் விட்டான். ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் நமக்கு முன்பாக போகும்போது சேனைகளின் கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்கிறாரு. அங்க இங்க வாசித்தீங்களா? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சங்கீதம் 46:7 யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். இந்த சேனைகளின் கர்த்தர் நமக்கு எப்படிக்கிறாருங்களா? உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அடைக்கலம் அந்த ஸ்கூல்ல மாரல் சயின்ஸ் ஸ்டோரியில ஒரு கதை வரும். சின்னதுல நான் படிச்சுக்கிறேன். அந்த மாரல் சயின்ஸ்ல கதையில என்ன கதை வரும்னா, ஒரு புறாவை ஒரு கழுகு பொறுத்தின்னு வருது. இந்த புறா என்ன வந்து நேரம் ஓடி போய் அந்த ராஜாவுடைய அரண்மனையில அந்த ராஜா மடியில உக்காந்துதுங்க. அப்போ அந்த ராஜா பாக்குறாரு, இந்த புறா அப்படியே என்ன ஆகுதுன்னா கையெல்லாம் காலெல்லாம் அது நடுங்கி நிக்குது. ஏன்னா அந்த பறந்து வந்து உக்காந்துட்டு இருக்குதாங்க. அப்போ அந்த ராஜா சொல்றாரு, இந்த புறாவை நீ விடக்கூடாது, நீ தொடக்கூடாது அப்படின்னா அந்த பறந்து சொல்லுது,
இந்த நான் இந்த புறாவை விட்டுருந்தோம்னா அதுக்கு தகுந்த கேஜி கறி நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு உன்னுடைய சரீரமே கொடுக்கணும்னு அந்த ராஜா என்ன பண்றாரு, அந்த கதையில ஒரு தொடையில் இருக்கிற ஒரு கறி அந்த ராஜாவுடைய தொடைய அவரு வெட்டி அந்த அந்த புறாவுடைய அடிக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடுறாரு. இப்ப இந்த புறாவுக்கு அடிக்கலை யாரு, அந்த ராஜா. ராஜா என்ன பண்ணாரு, அவர் இந்த புறாவை காப்பாற்றணுன்றதுக்காக அவருடைய சரீரத்தை பெற்று கொடுத்தாரு. ஆனா நம்ம ஏசப்பா முழு சரீரத்தை பெற்று கொடுத்தாரு. ஏன், நமக்கு அவர் தான் அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கடைசியா 1 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது என்ன நடக்கும் பாருங்க. தாவீது வாழ்க்கையில 1 சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். வாசிங்க 1 சீரட்டும் வாசிங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். யார் கூட இருந்தாருங்க, சேனைகளின் கர்த்தர் உங்க கூட இருந்தாருனாக்கா நாளுக்கு நாள் நீங்க என்ன ஆயிடுவீங்க, நாளுக்கு நாள் அற்புதமா என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் இன்ப காணான் தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. அப்போ சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு இருந்ததுனால அவர் என்ன பண்றாருங்களா, நாளுக்கு நாள் தாவீதுனே தருங்க வேக்ஸ்ட் கிரேட்டர் அண்ட் கிரேட்டர். இங்கிலீஷ்ல அவன் அப்படியே கிரேட் ஆகினே போனான். காரணம் என்ன, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக்குறார். 2 சாமுவேல் 6:18 நம்ம வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 6:18 1 சாமுவேல் 6:18 தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளிட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து. பாருங்க, அந்த காலத்துல ஆசீர்வதிக்கும் போது என்ன பேர் சொன்னாங்க, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்துல. கடைசியா பாருங்க 1 ராஜாக்கள் 18:15 இந்த இடத்துல எலியா கூட ஆண்டவரை எப்படி அழைக்கிறார் பாருங்க. 1 ராஜாக்கள் 18:15 1 ராஜாக்கள் 18:15 அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அது இங்கிலீஷ்ல வருது, as the Lord of hosts liveth. சேனைகளின் கர்த்தர் ஜீவிக்கிறார், அவர் பேர்ல நான் சொல்றேன், நீ போய் சொல்லுன்றார். அப்போ அந்த காலத்துல எப்படி அட்ரஸ் பண்ணாங்கன்னா ஆண்டவரை சேனைகளின் கர்த்தர். இது விசேஷமா நீங்க சாமுவேல் புஸ்தகத்துல தான் பார்க்க முடியும். தாவீது காலத்துல, ஏசாயா தீர்க்கதரிசி காலத்துல சேனைகளின் கர்த்தர். கடைசியா ஏசாயா 1:24 இந்த சேனைகளின் கர்த்தர் எப்பேர் பெற்றவர், இந்த சேனைகளின் கர்த்தர் எப்பேர் பெற்றவர், பரிசுத்தர். வாசிக்கிறீங்க ஏசாயா 1:24 சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, இஸ்ரவேலின் வல்லவர். போதுங்க, இஸ்ரவேலின் வல்லவர். இந்த சேனைகளின் கர்த்தர் எப்படிங்கிறாரா, இட்ஸ் ஆல் மைட்டி. இங்கிலீஷ்ல வருது இட்ஸ் ஆல் மைட்டி. இந்த சேனைகளின் கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவனா இருக்கிறார். ஏசாயா 5:16 ஏசாயா 5:16 சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தம் உள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குகிறார். இவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி நியாயத்தை செய்கிற ஒரு தேவன். சோ இந்த வசனங்கள் மூலமாக அந்த சேனைகளின் கர்த்தர் நம்முடைய மீட்பரா இருக்கிறார். பறந்து காக்கிற பட்சிகளை போல நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். அந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த சேனைகளின் கர்த்தர் நமக்கு மணவாளன். சேனைகளின் கர்த்தர் நம்முடைய எதிர்காரங்க மேக்கர், சிருஷ்டிகர். அவர் நம்மை சுற்றி அந்த தாவீதோடு சேனைகளின் கர்த்தர் இருந்தார். அவன் நாளுக்கு நாள் என்ன திருக்கி போயிட்டானா வருத்தம். கர்த்தர் வசனங்களை